ஏடிஎம் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வழக்கம் போல இருக்கும் என்று பொதுத்துறை வங்கிகள் உறுதியளித்திருக்கின்றன. வாடிக்கையாளர்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் தரப்பிலிருந்து இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் உறுதி செய்யப்படாத எந்த தகவல்களையும் வாடிக்கையாளர்கள் நம்ப வேண்டாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. பணம் செலுத்தும் இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து பண பரிமாற்றங்களும் இயல்பு நிலையிலேயே இருப்பதாகவும் பொதுத்துறை வங்கிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏடிஎம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே உறுதிப்படுத்தப்படாத எந்த தகவலையும் வாடிக்கையாளர்கள் நம்ப வேண்டாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இந்த பொதுத்துறை வங்கிகளின் அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம் காயத்ரி. பொதுத்துறை வங்கிகள் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பை ஏடிஎம் மற்றும் பணம் நிரப்பும் நிறுவனங்களுக்கு ஒரு அறிவிப்பாக தெரிவித்திருக்கின்றன. அதில் குறிப்பாக ஏடிஎம் மற்றும் பணம் முதலீடு டெபாசிட் செய்யும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை வழக்கம் போல் இயங்குவதாகவும் தேவையில்லாத எந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் வாடிக்கையாளர்கள் நம்ப வேண்டாம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போர் பதற்ற சூழலை மையப்படுத்தி தேவையில்லாமல் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுத்துறை வங்கிகள் தற்போது தெரிவித்திருக்கின்றன. அதாவது டிஜிட்டல் சேவைகள் மற்றும் தானியங்கி டெபாசிட் இயந்திரங்கள், கேஷ் டெபாசிட் இயந்திரங்கள் வழக்கம் போல இயங்குகின்றன. எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதை பொதுத்துறை வங்கிகள் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளன. வாடிக்கையாளர்கள் தேவையில்லாமல் உறுதிப்படுத்தப்படாத எந்த தகவல்களையும் நம்ப தேவையில்லை என்றும் பொதுத்துறை வங்கிகள் தற்போது உறுதி செய்திருக்கின்றன. அதை நாம் அதிகாரப்பூர்வமான அரசு சார்பான ஒரு அதிகாரிகளிடமே உறுதி செய்திருக்கிறோம். காயத்ரி, நன்றி ராஜா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.